ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல அழகி பாப்பாவோட பிரபா விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு விஜய் வராப்ல. பின்னாடியே அனாமிகாவும் வந்து சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம விஜய் என்ன சொல்றாப்ல, அனாமிகா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா நான் மறுபடியும் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியது வரும். நீ கொஞ்சமாச்சும் மாறினா நான் ஏதாச்சும் யோசிப்பேன். உன்கிட்ட இல்லைன்னா நான் பேசக்கூட மாட்டேன். இது வந்து ஒரு விபத்து தான். எப்படி அழகி பாப்பா ஒரு விபத்தால என் கூட வந்தாலோ அதே மாதிரி தான் பிரபா. நாங்க எதுவுமே பிளான் பண்ணல அப்படின்னு விஜய் சொன்ன உடனே நம்ம பிரபாவோட மூஞ்சியே தொங்கி போச்சு. அப்ப இந்த விஜய் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், 2 பேத்தோட வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம பிரபா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை பாக்குறதுக்காக தான் வராங்க. ஐஸ்வர்யாவை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பிரபா நான் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைய விட்டு கொடுக்கறதா இல்ல, எது வந்தாலும் பாத்துக்கத்தான் போறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத இங்க அனாமிகாவும் வந்து கேட்டுறாங்க. இந்த பக்கம் ராஜலட்சுமி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட வருத்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா மகாவோட வாழ்க்கைய பத்தி தான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூர்யா மகா சமாதானப்படுத்தலாம் தான் போறாங்க. ஆனா மகா இருந்துகிட்டு நடந்த விஷயத்துல உங்களுக்கும் நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நிரூபிக்கலன்னா நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சூர்யா என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததா சூர்யா நேரா வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரிய பாக்குறதுக்கு, அதாவது மகாவோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக தான் போறாங்க. அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா மகாவோட அப்பா பேசுறாரு ஒழிஞ்சு கோடீஸ்வரி பயங்கரமா சூர்யாவை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ சூர்யா எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ஆக மொத்தத்துல தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சூர்யா நிரூபிக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் போகும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.